அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்க மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விளக்க மனுவில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? இரட்டை இலை சின்னம் மற்றும் அதிமுகவுடைய கட்சி விவகாரம் தொடர்பாக விளக்க மனுவை இபிஎஸ் தரப்பானது தற்போது தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்தது. புகார் மனுவான சூரியமூர்த்தி என்பவர் வழங்கிய புகார் மனு மீதான ஒரு விளக்கத்தை தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பானது தாக்கல் செய்தது. மேலும் சூரியமூர்த்தி அதிமுக கட்சியை சேர்ந்தவர் அல்ல, அவர் வேறு கட்சியின் சார்பாக அதிமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்டுள்ளார். எனவே இந்த மனுவை அளிப்பதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற ஒரு கருத்தை இந்த மனுவில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்புவதற்கு அவருக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்ற ஒரு கருத்தையும் இந்த மனுவில் அவர் முன்வைத்துள்ளார். மேலும் அவருடைய அந்த புகார் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், உட்கட்சி விவகாரங்கள் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை, இந்த விவகாரம் தேர்தல் ஆணையம் விசாரணைக்கு வரம்புக்குள்ளும் வராது என்ற ஒரு கருத்தையும் தாக்கல் செய்துள்ள அந்த விளக்க மனுவில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பானது முன்வைத்துள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பல்வேறு மனுக்கள், குறிப்பாக சூரியமூர்த்தி, கேசி பழனிசாமி, சுரேன் பழனிசாமி, ராம்குமார் ஆதித்தன், புகழேந்தி உள்ளிட்ட மொத்தம் 8 பேர் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணை கடந்த மாதம் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது அடுத்த கட்ட விசாரணை என்பது விரைவில் நடைபெறும் எனும் எதிர்பார்க்கப்படும் சூழல் தற்பொழுது இந்த ஒரு விளக்க மனுவை எடப்பாடி பழனிசாமி தரப்பானது தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.